Taste the Daily. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. எரவஞ்சாரி, சங்கரன் பந்தல், இழுப்பூர், உத்திரக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளிலும் தரங்கம்பாடி கடற்கரையிலும் கரைக்கப்பட்டன. இந்த நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்க முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொழுவனூர் கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த 2 பசுமாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் மின்கம்பி அருந்து விழுந்ததாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சாலையின் நடுவே டிராக்டரை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. குருவரெட்டியூர், அம்மாப்பேட்டை, பூதப்பாடி, பூனாச்சி, குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சார்பில் மொத்தம் 35 சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அனைத்து பகுதி விநாயகர் சிலைகளும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அம்மாப்பேட்டை அருகே காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியின் பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கந்தகுமாரன் பகுதியில் உள்ள ராதா மதகு பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதால் முட்புதர்கள் மற்றும் ஆகாய தாமரைகளால் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. விடியா அரசின் இந்த அலட்சியத்தால் நீர் திறப்பின் போது கடைமடை பகுதி வரை நீர் செல்வது தடைபடும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பன்மொழி பேரூராட்சி அலுவலக கட்டிட பணியின் போது மண் சரிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது 3 பேர் மீது திடீரென மண் சரிந்து விழுந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் சக ஊழியர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். விடியா திமுக ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்காமல் கட்டுமான பணியில் ஈடுபடுத்தியதால் மண் சரிந்து விழுந்ததாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடி தாக்கியதில் விவசாயி ஒருவர் படுகாயம் அடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதியகுண்டு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டிற்கு வந்தபோது அங்கு சுற்றித் திரிந்த கரடி தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் வனத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லை, நம்ம எங்கள் ஏரியாவில் நிறைய தடவை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லைங்க. 2 மாதத்துக்குள்ளார 3 பேர் தான் யானை அடித்து கொண்டிருக்கு. ஆனால் எதுவுமே கேட்குறதில்ல. அந்த மேலே உள்ள அரசு வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இது வந்துட்டு காலாகாலமாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் ஏரியா மட்டும் இல்லை, இந்த நீலகிரியில் நாங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு இந்த விலங்குகளால் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே அடித்து கொள்ளுது, சாவடிக்குது. சிவகங்கையில் இளைஞர் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணாமலை நகரை சேர்ந்த பரத் என்பவரும் அவரது நண்பர் ராஜேஷ் கண்ணன் என்பவரும் இளையான்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பரத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராஜேஷ் கண்ணனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பரத் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் உள்ள அம்மா பூங்கா மற்றும் அம்மா உடற்பயிற்சி கூடம் கருவேல மரங்கள் சூழ்ந்து பராமரிப்பின்றி காட்சியளிக்கிறது. இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் இவற்றை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே தாவேகா நிர்வாகியின் கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மாடாம்பூண்டியைச் சேர்ந்த நாராயணன் தனது பெற்றோர் ஆறுமுகம், செல்லியம்மாள் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் திருமண அழைப்புதல் கொடுக்க சென்றபோது தாவேகா நிர்வாகி சுந்தரமூர்த்தி என்பவரின் கார் மோதியது. இதில் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாயும் மகனும் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். நாராயணனுக்கு விரைவில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் 3 பேரும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த அரிசிராமணி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 73வது நாளாக விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடும் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 5 நால்வர் தெரு பகுதியில் தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதிய சிமெண்ட் சாலை போடப்பட்டு 2 வாரங்களே ஆன நிலையில் சாலை முழுவதும் புழுதிக்காடாக மாறியுள்ளது. எனவே அலட்சிய போக்குடன் சாலை அமைத்த ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதாள சாக்கடையை இன்னும் போட்டு முடியலங்க. அதுக்குள்ளே இந்த ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு பேருக்கு அதுவே ஜஸ்ட் மழை பெஞ்சா மேடு எல்லாம் மேடை ஏற்றிட்டாங்க. எல்லாமே உள்ள வருது தண்ணி, எல்லாமே காலை வச்சா வழுக்குது. எப்படி அங்க உள்ள போறது சார்? சிமெண்ட்டுக்குள்ளவே உள்ளதா இருக்கு. நீங்களே வேணா வந்து பாருங்க. மழை டைம்ல வந்து சிமெண்ட் ரோடு போட்டா எல்லாம் அப்படியே துகுளாதான் பறகுது. அந்த சிமெண்ட் ரோடு கொத்தி போடாதனால வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அப்புறம் வந்து அப்படியே சிமெண்ட் அதை குழ வீட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. வந்து வீட்டுக்குள்ள வந்து மழை பெஞ்சா காலை வைக்க முடியல. வந்து உள்ள கூட வந்து பாக்கட்டும். அந்த குழகுழப்புள்ள வீட்டுக்குள்ளதான்ப்பா இருக்கு. இந்த மாதிரி ரோடு போட்டா எப்படி சிமெண்ட் ரோடு? என் வயசுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டு நான் பார்த்ததே இல்லை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரவக்கல் பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக 17 அரசு தொகுப்பு வீடுகளுக்கு அலட்சிய மாடல் அரசின் அதிகாரிகள் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் இன்னும் குடிசைகளிலேயே வசிப்பதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு 30-40 குடும்பம் பரவக்கல் கிராமத்தில் வசித்து வரோம். நாங்கள் ஒரு 30-35 வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்து இடத்துல. ஆனால் அது கட்டி முடிக்கல, பராமரிப்பு எதுவுமே கிடையாது. நாங்கள் போய் பார்த்தாக்கா நிறைய பேர் குடிச்சிட்டு கும்மாலம் அடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ரொம்ப நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. எங்களுக்கு அந்த இடத்துல கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வசதியெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை அரசாங்கம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் உங்களை. திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக மது பாட்டில்கள் கடத்தி சென்றவர் பிடிபட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்த ராமஞ்சேரியைச் சேர்ந்த தனிகாச்சலம் என்பவரிடமிருந்து 100 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் அப்பகுதியில் அதிக அளவில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டால் விநாயகர் சிலை விற்பனை சரிந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து விநாயகர் சிலைகள் மற்றும் விழாவிற்கு தேவையான பூஜை பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடம் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் சிலை விற்பனை மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதித்ததால் விற்பனை மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.